நீங்க வட மாநிலத்துல ரொம்ப சாதாரணமா வந்து இந்த கஞ்சா விளைவிக்கக்கூடிய தோட்டங்கள் நீங்க ரோட்ல சாதாரணமாவே நீங்க கஞ்சாக்களை பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டுல வந்து கஞ்சா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தாலே அதுக்கு எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா வட மாநிலங்கள்ல ரொம்ப எளிதா சாதாரணமா நீங்க ரோடுகளை வந்து இருபுறமும் வந்து கஞ்சா செடிகள் இருக்கிறத பார்க்கலாம். இதோட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏக்கர் கணக்கில் கஞ்சாவை விளைவிக்கிறாங்க. விவசாயிகள் ஏக்கர் கணக்கில் கஞ்சாவை விளைவிச்சு அந்த கஞ்சாவை ஏற்றுமதி பண்றாங்க. அதையும் நாம டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் இந்த ஒரு தோட்டம் ஒரு 2 ஏக்கர்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் தோட்டமோ ஒரு சோளக்காடோ கிடையாது. இந்த 2 ஏக்கர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா விளைவிச்சிட்டு இருக்கிறாங்க. சாதாரணமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்குது. வீடுகளுக்கு நடுவில் தண்ணி பாய்ச்சி அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பம்ப் செட்டு சத்தம் கேட்கும், தண்ணி ஓடிட்டுருக்கு. தண்ணி பாய்ச்சி 2 ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஞ்சா செடி வந்து வளர்த்திட்டு இருக்கிறாங்க. எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க கஞ்சா செடி நல்லா ஒரு சரியான பக்குவம்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்மெல்லு நல்ல பயங்கரமாக இருக்குது. 1 கிலோ 50, முருங்கைக்கீரை 1 கிலோ 50. அந்த மாதிரி வந்து தள்ளு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற கீரை வகைகள் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா சிவபானத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இலை. இங்க பாருங்க நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு ஸ்ட்ரிக்டா வந்து போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க நடு ரோட்ல எல்லாருமே மக்கள் புழங்கக்கூடிய இடத்துல தள்ளு வண்டியில வந்து கஞ்சா இலையை வந்து காய வச்சிருக்கிறாங்க. இங்க பாருங்க எவ்வளவு இலை. இங்க பாருங்க வாசம் அப்படியே கமகமகமா ரோட்டு வாரத்துல காய வச்சு வித்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவ்வளவு எளிதா வந்து இந்த கஞ்சாக்களை வந்து 2 ஏக்கர் 3 ஏக்கர்னு விளைவிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு பாத்துக்காங்க. ஸோ வட மாநிலங்களில் ரொம்ப எளிமையாக கஞ்சாக்களை வளர்த்துறதும் அதை வந்து வெளியே ஏற்றுமதி கூட செய்கிறாங்க. அப்படிங்கும்போது அங்கே வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீயாக அதை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்போ தமிழ்நாட்டில் ஏன்னா இந்த மாதிரி ஒரு 2 செடி வளர்த்தினாலே எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஆனால் வந்து அங்கே ஒரு ஏக்கர் கணக்கில் விளைவிச்சு அதை ஏற்றுமதி செய்கிறாங்கும்போது அப்போ அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அரசு அதிகாரிகளும் எந்த அளவுக்கு செயல்படுறாங்க அப்படின்னு பார்த்துக்காங்க.